வணக்கம், வந்தனம், நமஸ்தே, நமஸ்கார் எல்லாருக்கும் இனிய காலை வணக்கம் மக்களே. நான் உங்கள் சஞ்சு. வெல்கம் டூ சஞ்சு கரண்ட் அஃபேர்ஸ். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஜனவரி 18ஆம் தேதி உடைய கரண்ட் அஃபேர்ஸ் தான் மக்களே பார்க்க போறோம். எல்லாருக்கும் ஹாப்பி மார்னிங். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம எப்பவும் போல நம்ம கிளாஸ்க்குள்ள போக முன்னாடி லாஸ்ட் கிளாஸ்ல என்ன பார்த்தோம் அப்படிங்கிறத ஒரு வாட்டி ரிவைஸ் பண்ணிட்டு இன்னைக்கான கிளாஸ்க்குள்ள போயிடலாம். ஜனவரி 17ஆம் தேதியுடைய கரண்ட் அஃபேர்ஸ் ஒரு வாட்டி ரிவைஸ் பண்ணிடலாம் மக்களே. என் கூட சேர்ந்து நீங்களும் ஆன்சர் போடுங்க. இந்தியாவிலே வந்து எங்க நல்ல காத்து கிடைக்குது அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா, திருநெல்வேலியில போனா நல்ல காத்து வாங்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்த கேள்வி பார்த்தீங்க அப்படின்னா, மையா சம்மன் யோஜனா. மையா சம்மன் திட்டத்தை தொடங்கிய மாநிலம் எது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஜார்க்கண்ட் அப்படிங்கிறது தான் சரியான விடை மக்களே. அதுக்கு அடுத்தது மிஷன் மௌசம். மௌசம் திட்டம் எதனோடு தொடர்புடையது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, வெதர் அப்படிங்கிறது தான் சரியான விடை. வானிலை ஆய்வு சம்பந்தப்பட்டது. இந்தியாவுடைய ஃபர்ஸ்ட் பிரைவேட் செமிகண்டக்டர் மேனுஃபேக்சரிங் பிளான்ட் இந்தியாவின் முதல் தனியார் குறைக்கடத்தி உற்பத்தி ஆலை அமைக்கப்படும் இடம் எது அப்படின்னா ஆந்திர பிரதேசம். அடுத்த கேள்வி செக்குலரிசம், அதாவது மதச்சார்பின்மை அப்படிங்கிற வேர்டையே வந்து கான்ஸ்டியூஷன்ல இருந்து தன்னுடைய அரசியலமைப்புல இருந்து நீக்கிய நாடு எது அப்படின்னா பங்களாதேஷ். ஓகேவா? அதே மாதிரி பிளாஸ்டிக் வேஸ்ட் இம்போர்ட்டை வந்து பேன் பண்ண நாடு, பிளாஸ்டிக் கழிவுகளை இறக்குமதி செய்ய தடை விதித்த நாடு எது அப்படின்னா தாய்லாந்து. அடுத்த கேள்வி 2026 டுயல் இயர் இரட்டை ஆண்டாக அறிவித்த நாடுகள் வந்து இந்தியாவும் ஸ்பெயினும். அடுத்த கேள்வி பூமா இந்தியாவுடைய பிராண்ட் அம்பாசிடர், பூமா இந்தியாவுடைய விளம்பர தூதராக நியமிக்கப்பட்டவர் பி.வி. சிந்து அவர்கள். அடுத்த கேள்வி சிங்கப்பூரினுடைய ஹானரரி சிட்டிசன் அவார்ட், சிங்கப்பூரின் கௌரவ குடிமகன் விருதை வாங்கியவர் வந்து தருண் தாஸ். அடுத்த கேள்வி இந்தியாவுடைய ஃபர்ஸ்ட் மைக்ரோ மிசைல் சிஸ்டம் வந்து பர்கவாஸ்திரா. ஷிஜியன் 25 அப்படிங்கிற சேட்டலைட்டை வந்து சீனா தான் லான்ச் பண்ணாங்க. சைனா. லோக்பால் தினம் ஜனவரி 16. இப்போ இன்னைக்கான கரண்ட் அஃபேர்ஸ்குள்ள போயிடலாம் மக்களே. ஜனவரி 18ஆம் தேதிக்கானது. முதல்ல தமிழ்நாடு நியூஸ்ல இருந்து ஆரம்பிச்சிடலாம். ஓகேவா? சோ தமிழ்நாடு நியூஸ்ல நம்ம எடுத்தோடனே முதல்ல பார்க்க போறது என்ன அப்படின்னா, என்ன டக்குன்னு பார்த்தோடனே வந்து பிஜேபியும் திமுகவும் கூட்டணி அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இது பிஜேபி திமுக கூட்டணி இல்ல. இது வந்து யூபியும் தமிழ்நாடும் கூட்டணி. அதாவது காசி தமிழ் சங்கமம் பத்தி தான் பார்க்க போறோம். காசியை தமிழ்நாடுவை இணைக்கிற மாதிரி தான் காசி தமிழ் சங்கமம். இந்த காசி தமிழ் சங்கம் அப்படிங்கிறது என்ன? இதை யார் நடத்துறாங்க? அங்க என்ன நடக்கும்? நம்ம தமிழ்நாட்டுக்கும் காசிக்கும் இருக்கக்கூடிய தொடர்புகள் என்னென்ன? இப்படிங்கிறத தான் பார்க்க போறோம். ஓகேவா? அதாவது விச் இஸ் த கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா, விச் இஸ் த இம்ப்ளிமெண்டிங் ஏஜென்சி ஆஃப் காசி தமிழ் சங்கமம் 3.0 2.0 இல்ல 3.0 இது. காசி தமிழ் சங்கம் 3.0 நிகழ்ச்சியை செயல்படுத்தும் நிறுவனம் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. முதல்ல இந்த நிறுவனத்தை பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வருஷத்துக்கான இந்த 3.0 அப்படிங்கிறது எப்ப நடைபெற போகுது அப்படின்னா பிப்ரவரி 15ல இருந்து 24 வரைக்கும் மக்களே. சோ ஒரு 10 நாள் வந்து இந்த காசி தமிழ் சங்கமம் ஃபங்க்ஷன் நடக்கும் மக்களே. எங்க நடக்க போகுது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா வாரணாசியில தான். ஓகேவா? வாரணாசியில தான் நடைபெற போகுது. வாரணாசி எங்க இருக்கு? உத்தரப்பிரதேஷ்ல இருக்கக்கூடிய வாரணாசி. நம்ம வாரணாசி நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சது என்ன அப்படின்னா, அதாவது பிரதமர் மோடி அவர்களுடைய தொகுதி தான் வந்து வாரணாசி அப்படிங்கிறதையும் ஞாபகத்துல வச்சுக்கோங்க. ஓகேவா? இந்த நிகழ்ச்சியை வந்து யார் நடத்துறாங்க அப்படின்னா கல்வித்துறை அமைச்சகம், மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன், கல்வித்துறை அமைச்சகம் தான் வந்து இந்த விழாவை நடத்துறாங்க. ஓகேவா? இதை ஆர்கனைஸ் பண்றது, இதை இம்ப்ளிமெண்ட் பண்றது யாரு? இதை செயல்படுத்தக்கூடிய விழா கமிட்டி. ஓகேவா? அதாவது இதோட இம்ப்ளிமெண்டிங் ஏஜென்சி யாரெல்லாம் அப்படின்னா 2 பேர் இருக்காங்க. ஒன்னு ஐஐடி மெட்ராஸ் மக்களே. இன்னொன்னு பாத்தீங்க அப்படின்னா பனாரஸ் ஹிந்து பல்கலைக்கழகம், பனாரஸ் ஹிந்து யூனிவர்சிட்டி, பனாரஸ் ஹிந்து பல்கலைக்கழகம். இவங்க 2 பேரும் சேர்ந்து தான் பண்றாங்க. ஐஐடி மெட்ராஸ் மற்றும் பிஹெச்யூ அப்படின்னு சொல்லக்கூடிய பனாரஸ் இந்து யூனிவர்சிட்டி. இந்த இப்போ 3.0 சொல்லிட்டேன். இந்த 3.0 உடைய இந்த நிகழ்ச்சியில மைய பொருளா வந்து எதை பத்தி வந்து முக்கியமா கான்சென்ட்ரேட் பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு 3 விஷயங்கள். முக்கியமா நம்மளுடைய அகஸ்திய முனிவர் இருக்கார்ல, சேஜ் அகஸ்தியா, அகஸ்திய முனிவர் வந்து நம்ம சித்தால ஒரு முக்கியமான ரோல் வகிச்சிருக்காரு. அவர் சித்த மருத்துவத்துல வந்து என்னென்ன பண்ணியிருக்காரு அப்படிங்கிறது, அதே மாதிரி தமிழ்ல உள்ள லிட்ரேச்சர், கிளாசிக் தமிழ் லிட்ரேச்சர், தமிழ்ல உள்ள இலக்கியங்கள், அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா நம்ம இந்தியால இருக்கக்கூடிய கலாச்சார ஒற்றுமை. ஓகேவா? இது எல்லாத்தையும் பத்தி தான், இது எல்லாம் தான் வந்து இந்த இந்த விழாவினுடைய மையமா, அதாவது வந்து ஒரு தீமா இருக்கும். மெயின் தீமா இருக்கும். ஒரு முக்கியமான கருப்பொருளா இருக்கும். இப்போ காசிக்கும் தமிழ்நாடுக்கும் என்ன சம்பந்தம்? ஜெனரலா யோசிச்சு பாருங்களேன். காசி அங்க இருக்கு. மேல உத்தரப்பிரதேஷ்ல வடக்குல இருக்கு. நம்ம தமிழ்நாடு இங்க வந்து தெற்குல இருக்கோம். அதாவது நார்த், சவுத். இந்த 2த்துக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு? நீங்க சும்மா அதாவது வந்து யோசிச்சு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ தென்காசி அப்படின்னு இருக்கு. தென்காசின்னா என்ன?
அதாவது தென்காசி அப்படிங்கிறது அந்த காசியை வச்சுதான் பேரே வந்தது. அதாவது தெற்கில் இருக்கக்கூடிய காசி. அதாவது காசி விஸ்வநாதர் கோயில் இருக்கும். அதனால இந்த தென்காசி அப்படிங்கிற இந்த பெயர்லாம் வந்தது. அதே மாரி சிவகாசி அப்படின்னா என்ன? ஸோ சிவகாசிக்கு பின்னாடி ஒரு கதை இருக்கு. எல்லா பின்னாடியும் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த இந்த பாண்டிய மன்னர்கள் சில பேர் தான் இதெல்லாம் வந்து இங்க கொண்டு வந்திருப்பாங்க. அதே மாரி அங்க உள்ள நெறைய அதாவது காசி கோயில் அப்படிங்கிறது வந்து வடக்குல உள்ள கோயில். அங்க உள்ளத இன்ஸ்பயர் பண்ணி இங்க இங்க கட்டி கொண்டதா இருக்கட்டும். இத வந்து இதுக்கு பின்னாடி நெறைய கதைகள்லாம் இருக்கு. கதைகள் பின்னாடி வேண்டாம். அதே மாரி அங்க உள்ள அங்க தசரதன்னு ஒரு மன்னர் இருப்பாரு. அயோத்தியா மன்னர். அவரு வந்து இங்க காஞ்சிபுரம் வந்ததா வரலாறுலாம் இருக்கு. இந்த மாரி தமிழ்நாட்டுக்கும், காசிக்கும் பார்த்தீங்கன்னா, ஏகப்பட்ட கலாச்சார ஒற்றுமைகள் இருக்கு. ஸோ இந்த கலாச்சார ஒற்றுமைகள போற்றும் வகையில் நடக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சி தான் காசி தமிழ் சங்கமம். அதாவது ஒரு கல்ச்சரல் எக்ஸ்சேஞ்ச் மாரி ஓகேவா? ஒரு கலாச்சார பரிமாற்ற நிகழ்ச்சி தான் இந்த காசி தமிழ் சங்கமம். ஸோ முதல் இப்போ இது எப்போ நடந்துச்சுன்னா 2022 2வது இது 2023ல இப்போ 2025ல் நடைபெற போகுது அப்படிங்கிறத ஞாபகத்துல வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ அடுத்த கேள்வி போயிடலாம் மக்களே. நெக்ஸ்ட் தேசிய செய்திகள் போயிடலாம். தேசிய செய்திகள்ல ராக்கெட் ஓகேவா? அதாவது எந்த ராக்கெட் விட்டாங்க அப்படிங்கிறது பார்க்க போறது இல்ல. ராக்கெட்ட எங்க இருந்து விட போறாங்க? அதுக்கு புதுசா ஒரு இடம் வந்து அமைக்க போறாங்க. எங்க அமைக்க போறாங்க அப்படிங்கிறத பார்க்க போறோம். ஓகேவா? ஸோ வேர் வில் த 3rd லான்ச் பேட் ஆஃப் இஸ்ரோ பி செட் அப்? இஸ்ரோவின் 3வது ஏவுதளம் எங்க அமைக்கப்படும் அப்படின்னு கேட்டிருக்காங்க மக்களே. ஸோ எங்க அமைக்கப்படும் அப்படின்னா சதீஷ் தவான் ஸ்பேஸ் சென்டர். ஓகேவா? சதீஷ் தவான், ஷிகர் தவான் இல்ல மக்களே. இது சதீஷ் தவான் ஓகேவா? சயின்டிஸ்ட். சதீஷ் தவான் ஸ்பேஸ் சென்டர் எங்க இருக்கு அப்படின்னா ஸ்ரீஹரிகோட்டால இருக்கு. ஓகேவா? ஸ்ரீஹரிகோட்டா எங்க இருக்கு? ஆந்திர பிரதேசத்துல. ஸோ இப்போ பொதுவாவே இப்ப எல்லா சேட்டலைட்டும் நமக்கு ஐஎஸ்ஆர்ஓல ஸ்ரீஹரிகோட்டால இருந்து தான் லான்ச் பண்ணுவாங்க. ஓகேவா? வாய்ப்பு கிடைச்சுன்னா ஒரு வாட்டி போய் பார்க்கலாம். ஓகேவா? ஏதாவது எனக்குமே போகணும்னு ஆசை. சப்போஸ் நான் எங்கேயாவது போயிருந்தேன், சென்னை நண்பர்கள்லாம் சேர்ந்து நம்ம போலாம். அதாவது இந்த கவுண்ட் டவுன்லாம் போட்டு தூரமா இருந்து பார்க்கலாம் போல. அதாவது தூரம்னா கொஞ்சம் அதான் இங்கேருந்து பார்க்கிறத விட கொஞ்சம் கொஞ்சம் பக்கத்துல இருந்து பார்க்குற மாரி இருக்கும். அங்க அது தனியா பார்க்கறதுக்கு இடம்லாம் இருக்கு போல. ஒரு நாள் நம்ம போலாம் எல்லாரும். ஓகேவா? ஸோ வந்து இந்த இடத்துல ஆல்ரெடி வந்து 2 லான்ச் பேட் இருக்கு மக்களே. இதுல 2வது லான்ச் பேட் கூட இப்போ வந்து 3வதா ஒரு லான்ச் பேட் வந்து அமைக்க போறதா சொல்லியிருக்காங்க. கிட்டத்தட்ட வந்து 3,984 கோடி கிட்ட ஓகேவா? கிட்டத்தட்ட 4,000 கோடி செலவுல இத அமைக்க போறதாட்டு வந்து அப்ரூவல் குடுத்திருக்காங்க. ஸ்ரீஹரிகோட்டா எங்க இருக்குன்னா, ஆந்திர பிரதேசத்துல மக்களே. ஆல்ரெடி இதுல 2 லான்ச் பேட் இருக்குன்னு சொன்னேன். ஒண்ணுல வந்து இந்த பிஎஸ்எல்வி ராக்கெட்லாம் லான்ச் பண்ணுவாங்க. இன்னொன்னுல வந்து ஜிஎஸ்எல்வி இந்த மாரிலாம் லான்ச் பண்ணுவாங்க. இப்ப தயாரிக்க போறதுல வந்து அடுத்த ஜெனரேஷன் அதாவது நெக்ஸ்ட் ஜென் லான்ச் வெஹிக்கிள் அடுத்த ஜெனரேஷனுக்கான லான்ச் வெஹிக்கிள்ஸ்லாம் லான்ச் பண்றதுக்காக இந்த லான்ச் பேட வந்து பிரத்யேகமா உருவாக்குறாங்க. அதே மாரி இன்னொன்னு பார்த்தீங்க அப்டின்னா, நம்ம தமிழ்நாட்டுல குலசேகரப்பட்டினம்னு ஒரு ஊர் இருக்கு. அந்த குலசேகரப்பட்டினத்துல பார்த்தீங்க அப்டின்னா, அங்க அங்க ஒரு கோயில்லாம் இருக்கும். ஓகே. அதெல்லாம் ரொம்ப ஃபேமஸான கோயிலு. ஸோ குலசேகரப்பட்டினத்துல வந்து அங்கேயும் ஒரு ராக்கெட் லான்ச் ஸ்டேஷன் வந்து ஒண்ணு ஓப்பன் பண்ண போறாங்க. ஓகே. ராக்கெட் ஸ்பேஸ் போர்ட் அப்டின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? அங்கேயும் ஒரு ஸ்பேஸ் போர்ட் ஒண்ணு இது அதாவது அங்கேயும் ஒரு ராக்கெட் ஏவுதளம் ஒண்ணு அமைக்க போறாங்க. இது பார்த்தீங்க அப்டின்னா வந்து ஸ்மால் சேட்டலைட்டுக்கு சின்ன சிறு செயற்கைக்கோள்களுக்காக லான்ச் பண்றதுக்காக வந்து இந்த குலசேகரப்பட்டினத்துல அமைக்க போறாங்க. நம்ம இந்தியால பார்த்தீங்க அப்டின்னா, இந்த ராக்கெட் லான்ச்சுக்கு அப்டின்னு பார்த்தீங்க அப்டின்னா, ஒரு 3 இடங்கள் இப்போதைக்கு இருக்கு. ஓகே. ராக்கெட் லான்ச் பண்ணணும் அப்டின்னு நெனச்சாங்க அப்டின்னா, இந்தியால 3 இடத்துல இருந்து லான்ச் பண்ணலாம். ஒண்ணு வந்து விக்ரம் சாராபாய் ஸ்பேஸ் சென்டர். எங்க இருக்கு அப்டின்னா, தும்பா அப்டிங்கிற ஒரு இடம். தும்பா அப்டிங்கிற இடம். இது எங்க இருக்கு அப்டின்னா, திருவனந்தபுரத்துல இருக்கிறது தான் நமக்கு தும்பா. ஓகேவா? விக்ரம் சாராபாய் ஸ்பேஸ் சென்டர். 2வது எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, டாக்டர் அப்துல் கலாம், ஏபிஜே அப்துல் கலாம் ஐலேண்ட். ஏபிஜே அப்துல் கலாம் தீவு எங்க இருக்கு அப்படின்னா, ஒடிசா மாநிலத்தில இருக்கு. 3வது வந்து இந்த ஸ்ரீஹரிகோட்டா. ஓகே. இந்த மாரி 3 இடத்துல இருக்கு. ஐஎஸ்ஆர்ஓன்னா எல்லாருக்கும் தெரியும். இந்தியன் ஸ்பேஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷன். இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனம் எப்ப ஆரம்பிக்கப்பட்டது அப்படின்னா, 15 ஆகஸ்ட் 1969ல ஆரம்பிக்கப்பட்டது மக்களே. இதனுடைய ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்க இருக்கு? தலைமையகம் எங்க இருக்கு அப்படின்னா, பெங்களூரு. இதனுடைய சேர்மேன் யார் அப்படின்னா, வி. நாராயணன். ஓகேவா? எங்க ஊருக்காரு கன்னியாகுமரிக்காரரு வி. நாராயணன் தான் வந்து இதனுடைய சேர்மேனா இருக்கார். 11வது இஸ்ரோவினுடைய 11வது தலைவராக இருக்கக்கூடியவர் யார் அப்படின்னா, வி. நாராயணன் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? சோ இப்ப அடுத்த கேள்வி போயிடலாம் மக்களே. அதாவது கவர்மெண்ட் ஜாப்க்கு பிரிப்பேர் பண்ணிட்டு இருக்க எல்லாருக்குமே வந்து ஒரு மிகப்பெரிய நற்செய்தி. ஓகேவா? அதாவது பே கமிஷன் ஒரு விஷயம் உண்டு மக்களே. இப்ப வந்து முதல்ல இப்ப பிரைவேட் எடுத்துக்கோங்களேன். பிரைவேட்ல எடுத்துட்டீங்க அப்படின்னா, நம்ம அதாவது 6 மாசத்துக்கு ஒருக்கா சில கம்பெனில ஹைக் குடுப்பாங்க. 6 மாசம்னு சொல்லிட்டு 1 வருஷம் கழிச்சு ஹைக் குடுக்குற கம்பெனியும் இருக்காங்க.
இந்த மாரி ஒரு வருஷத்துக்கு ஒருக்கா ஹைக் இருக்கும். இல்ல 2 வருஷத்துக்கு ஒருக்கா ஹைக் இருக்கும். இந்த மாரிப்பட்ட விஷயங்கள். ஆனா நம்ம கவர்ன்மெண்ட்ல பார்த்தீங்க அப்டின்னா, அப்படி ஹைக்ன்னு ஏதாச்சும் இருக்கான்னு கேட்டா, ஆ நமக்கு ஹைக்குங்கிறது இருக்கும். எப்படி இருக்கும் அப்டின்னா, அதாவது ஒரு வருஷத்துக்கு எடுத்துட்டீங்க அப்டின்னா 2 டிஏ இருக்கும் மக்களே. அதாவது 2 டியர்னஸ் அலோவன்ஸ், 1 இன்கிரிமெண்ட் இருக்கும். இதுலயே பார்த்தீங்க அப்டின்னா நார்மலா ஒரு வருஷத்துக்கு ஒரு 2000லிருந்து ரூ. 3000 வரைக்கும் சம்பளம் ஏறும். இது வந்து இப்படி வந்து வருஷம் வருஷம் ஏறிட்டே இருக்கும். இது இது எதுக்காக இந்த டியர்னஸ் அலோவன்ஸ், இன்கிரிமெண்ட்லாம் பார்த்தீங்க அப்டின்னா, நம்மளுடைய அந்த பண வீக்கம்லாம் இருக்குல்ல, அத சரி செய்றதுக்காக கவர்ன்மெண்ட்ல இருந்து குடுக்கக்கூடியது. ஆ 10 வருஷத்துக்கு ஒருக்கா என்ன ஆகும் அப்டின்னா, நம்மளுடைய மொத்த அந்த பே ஸ்கேலே மாறும். இப்போ வந்து ஒரு ஒரு ரூ. 25,000 சம்பளம் வாங்கிட்டு இருக்கவங்க, திடீர்னு அந்த பே கமிஷன் அப்டின்னு வந்துட்டா, அந்த பே ஸ்கேல்லாம் மாறும்போது ரூ. 35,000 ரூ. 40,000 வாங்குவாங்க. ஸோ இதுதான் என்ன அப்டிங்கிறத பார்க்க போறோம். 8வது பே கமிஷன் ஒண்ணு லான்ச் பண்ணியிருக்காங்கன்னு வந்து செய்திகள்ல பார்த்திருப்பீங்க. இப்ப இந்த பே கமிஷன்னா என்ன? ஸோ பே கமிஷன் அப்டின்னு என்ன? அதாவது ஊதிய குழு அப்டின்னு சொல்லிட்டு ஒண்ணு இது பண்ணுவாங்க மக்களே. இந்த ஊதிய குழு அப்படிங்கிறது 10 ஆண்டுகளுக்கு ஒரு முறை செயல்படுத்துவாங்க. 10 ஆண்டுகள் இப்போ வந்து கடைசியா வந்து 7வது பே கமிஷன் வந்து எப்போ வந்துச்சு அப்படின்னா, 2016ல அமல்படுத்துனாங்க. அப்ப 2016ல இந்த அரசு ஊழியர்கள் எல்லாருக்குமே ஒரு ஒரு ஊதிய உயர்வு இருந்திருக்கும். ஓகேவா? சோ இப்ப 8வது பே கமிஷன் எப்போ வரும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, 2026 ஜனவரி 1, 2026ல இருந்து அமல்படுத்தப்படும்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து மாநில அரசுக்கான்னு பார்த்தா, இது மாநில அரசுக்கு இல்ல. முதல்ல மத்திய அரசுக்கு தான் கொண்டு வருவாங்க. சென்ட்ரல் கவர்ன்மென்ட் ஸ்டாஃப்ஸ் எல்லாத்துக்கும், அதே மாரி வந்து ஆர்மி, நேவி இதுல இருக்கவங்களுக்கும் இது இதாகும். இது எம்ப்ளாயீஸ்க்கு மட்டும் இல்ல மக்களே, பென்ஷன் வாங்குறவங்களுக்கும் ஓகேவா? இதுல என்ன சொல்றாங்க அப்டின்னா, கிட்டத்தட்ட 45,00,000 பேர் வந்து அதாவது ஊழியர்கள் அதாவது மத்திய அரசு ஊழியர்கள் 45,00,000 பேர் பயனடைவாங்க. அதே மாரி வந்து பார்த்தீங்க அப்டின்னா, பென்ஷன் வாங்குறவங்க 60,00,000 மேல இருக்காங்க. ஓகேவா? சோ அவங்களுமே வந்து பயனடைவாங்க அப்டிங்கிறது சொல்லியிருக்காங்க. அங்க பே கமிஷன் எப்படி இருக்கும் அப்டின்னா, இப்போ 7வது பே பே கமிஷன் ஒரு எக்ஸாம்பிள்க்கு எடுத்துக்கோங்க மக்களே. இந்த 7வது ஊதிய குழு அப்படிங்கிறது 2014ல இது பண்ணாங்க. ஓகேவா? இந்த பே கமிஷன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, ஒரு சேர்மேனும் 2 மெம்பர் 2 உறுப்பினர்களை வச்சு ஆரம்பிப்பாங்க. ஓகேவா? சோ அவங்க வந்து ஒரு ரிப்போர்ட் குடுப்பாங்க. இவ்வளோ ரூவா நம்ம வந்து சம்பளத்த மொத்தமா ஏத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரிப்போர்ட் குடுப்பாங்க. அந்த ரிப்போர்ட்ட வந்து கவர்ன்மென்ட் செயல்படுத்துவாங்க. இப்படி 7வது பே கமிஷன் 2014ல வந்து உருவாக்குனாங்க. 2015ல அவங்க ரிப்போர்ட் குடுத்தாங்க. 2016ல செயல்படுத்துனாங்க. இப்போ வந்து என்ன ஆயிருக்கு? செய்திகள்ல என்ன வந்திருக்கு அப்படின்னா, மத்திய அரசு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்த மாரி ஆ ஒரு 8வது பே கமிஷன் வந்து அமைக்கிறதுக்கு வந்து நாங்க வந்து ஒப்புதல் அளிக்கிறோம். இன்னும் அமைக்கல. அமைக்கிறதுக்கு ஒப்புதல் அளிக்கிறோம். இனி ஒப்புதல் அளிச்சுட்டாங்களா, இனி அடுத்தது வந்து ஒரு சேர்மன் அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. 2 மெம்பர் போடுவாங்க. இனி அவங்க வந்து ஒரு ரிப்போர்ட் சப்மிட் பண்ணுவாங்க. அத வந்து ஜனவரி 1ஆம் தேதி 2026ல இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க. நம்ம அடுத்து ஸ்டேட் கவர்ன்மென்ட் டிஎன்பிசிக்கு வந்துட்டீங்க அப்டின்னா, ஸ்டேட் கவர்ன்மென்ட் வந்து அதுலருந்து ஒரு 6 மாசத்துல அவங்களும் இம்ப்ளிமெண்ட் பண்ணிடுவாங்க. ஓகேவா? சோ இப்படிதான் இருக்கும். அப்ப 8த் பே கமிஷன். பே கமிஷன்னா இதான். ஓகேவா? சோ பே கமிஷன்லாம் வந்தாலே அரசு ஊழியர்கள்லாம் வந்து அப்படியே ஒரு மாரி சந்தோஷம் ஆயிடுவாங்க. ஓகேவா? சோ அடுத்த கேள்வி போயிடலாம் மக்களே. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்டின்னா, பயங்கர கூட்டமா இருக்கு. என்ன சார் மறுபடியும் கும்பமேளா நியூஸா? இது கும்பமேளா இல்ல. அதாவது இந்தியாவிலே வந்து அ எந்த ஒரு ஃபங்ஷனுக்கு, எந்த ஒரு மத அ நி மத நிகழ்ச்சிக்கு கூட்டம் அதிகமா இருக்குமோ, அதுதான் கும்பமேளா. இது 2வதா இந்தியாவிலே எந்த மத நிகழ்ச்சிக்கு அதிகமா கூட்டம் கூடுற இடங்கள்ல 2வது நிகழ்ச்சி எது? அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, கங்கா சாகர் மேளா. கங்கா சாகர் மேளா தான் பார்த்தீங்க அப்படின்னா, முதல்ல கும்பமேளாவுக்கு தான் மக்களே. கூட்டம்னா கும்பமேளாவுக்கு தான் அள்ளும். 2வது இடத்துல இருக்கக்கூடிய கங்கா சாகர் மேளா. இது எங்க நடைபெறும் அப்படின்னா, சாகர் தீவுகள். சாகர் ஐலேண்ட்ன்னு ஒண்ணு இருக்கு. சாகர் ஐலேண்ட் ஓகேவா? இங்க நடைபெறும். சாகர் ஐலேண்ட் எங்க இருக்கு அப்படின்னா, வெஸ்ட் பெங்கால்ல, மேற்கு வங்காளத்துல. இது சாகர் ஐலேண்ட்னா என்ன அப்படின்னா, இந்த அதாவது கங்கை நதியும், பே ஆஃப் பெங்கால் வங்காள விரிகுடாவும் சேரக்கூடிய இடம் தான் இந்த சாகர் தீவுகள். ஓகேவா? அங்க தான் வந்து இந்த மேளா நடைபெறும் மக்களே. மேற்கு வங்காளத்துல. ஓகேவா? ஞாபகம் வச்சுக்கோங்க. கங்கா நமக்கு தெரியும். கங்கை நதின்னு சொன்னோனே, அதோடைய லென்த் அதோடைய நீளம் எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு நெறைய எக்ஸாம்ல கேட்பாங்க. 2525 கிலோமீட்டர் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? 2525 கிலோமீட்டர். ஓகேவா? கங்கையுடைய லென்த் எவ்வளோ அப்படின்னு கேட்டாங்கன்னா. அதே மாரி இன்னொரு விஷயம் மக்களே, அதாவது வந்து ஆந்திரால ஒரு முக்கியமான விஷயம். ஆந்திரா பத்தி சொல்லும்போதே சொல்லணும்னு நெனச்சேன். அதாவது ஆந்திரால வந்து ஒரு புதுசா ஒரு ரூல் வந்து சந்திரபாபு நாயுடு கொண்டு வர போறாரு. என்ன அப்டின்னா, 2 குழந்தைங்க மேல பெத்துக்கிட்டா தான், நீங்க வந்து உள்ளாட்சி தேர்தல்லயே நிக்க முடியும் அப்டிங்கிறத வந்து கொண்டு வர போறாங்க. அதாவது அங்க வந்து இந்த பாப்புலேஷன் குரோத் இதெல்லாம் கொஞ்சம் இதா இருக்கனால, அத ஊக்குவிக்கணும் அப்டிங்கிறதுக்காக இந்த மாரி விஷயங்கள்லாம் பண்றாங்க. ஆ தெர்ல. எப்படி எப்படி எங்க போய் முடியும் அப்டிங்கிறது. ஓகேவா?
சோ அடுத்து போயிடலாம். நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா வந்து ஆ நேத்து பாத்தீங்க அப்படின்னா, நம்ம பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வந்து அ டெல்லில வந்து ஒரு நிகழ்ச்சி ஆரம்பிச்சு வச்சாரு. என்ன நிகழ்ச்சி அப்படின்னா, பாரத் மொபிலிட்டி எக்ஸ்போ 2025 பாரத் மொபிலிட்டி கண்காட்சி 2025 மக்களே. அதாவது இது என்ன அப்படி மொபிலிட்டி கண்காட்சி அப்படின்னா என்ன அப்படின்னா, ஒண்ணும் இல்ல. இந்த காரு அதாவது ஆட்டோமொபைல் கண்காட்சி ஓகேவா? சோ இந்த மஹேந்திரா, ஹுண்டாய் இவங்க எல்லாம் அவங்களுடைய எல்லா பிராண்ட் எல்லாத்தையும் கொண்டு வருவாங்க. ஒரு கண்காட்சி மாரி. அத பிரதமர் வந்து இனாகரேட் பண்ணி வச்சாரு. இது 3 இடத்துல நடைபெறுது. அதாவது டெல்லில 2 இடத்துல, அதே மாரி கிரேட்டர் நொய்டா அப்படிங்கிற இடத்துல. மொத்தம் 3 இடத்துல. சோ நியூ டெல்லில தான் நம்ம மோடி அவர்கள் இனாகரேட் பண்ணி வச்சாரு. ஓகேவா? நியூ டெல்லின்னு சொல்லும்போது தான் ஞாபகம் வருது. என்ன அப்படின்னா, டெல்லில எலக்ஷன் வரப்போகுது. எலக்ஷன் அனவுன்ஸ் பண்ணிட்டாங்க. பிப்ரவரில எலக்ஷனு. ஒரே ஜாலியா இருக்கு. அதாவது இந்த கட்சிகள்லாம் வந்து அதாவது ஒரு 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 எல்லையே இல்லாம இந்த வாக்குறுதிகள்லாம் குடுப்பாங்க. ஓகே. ஒவ்வொரு கட்சி ஒ ஒ ஒ ஒருத்தனுக்கு இன்னொருத்தன் சலிச்சவனே கிடையாது. ஓகேவா? நேத்தைக்கு ஒரு நியூஸ் பார்த்தேனே. அது என்ன அப்டின்னா, அதாவது பிஜேபிலருந்து சொல்லியிருக்காங்க. அதாவது நாங்க நியூ டெல்லில ஜெயிச்சுட்டோம் அப்டின்னா, அ மகளிருக்கு வந்து மாசம் ரூ. 2,500 குடுப்போம். நேத்தை தான் பார்த்தோம். மகாலட்சுமி திட்டம்னு தெலுங்கானால ரூ. 2,500 குடுக்காங்கன்னு. ஸோ இதே மாரி வந்து நியூ டெல்லிலயும் குடுக்க போறதா சொல்லியிருக்காங்க. அது மாரி கேஸ் சிலிண்டர்லாம் ரூ. 500 இது எல்லா கட்சியும் சொல்லிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் இன்னொரு விஷயமும் சொல்லியிருந்தாங்கல்ல. அதாவது பிரெக்னன்ட் ஆன பெண்களுக்கு, கர்ப்பிணி பெண்களுக்கு ரூ. 21,000 குடுக்க போறோம் அப்படின்னு. அ அதாவது இப்படிதான் ஒவ்வொன்னும் இந்த தேர்தல் அது பார்த்தீங்க அப்படின்னா, எல்லாமே வந்து பெண்கள் நோக்கியே போயிட்டு இருக்கு. அது வந்து பெண்கள் வாக்க புடிச்சா ஜெயிச்சிடலாம் அப்படிங்கிற ஒரு இது இருக்கு. ஸோ அதனால வந்து கேஸா இருக்கட்டும், அவங்களுக்கு காசு குடுக்கிறதா இருக்கட்டும், பிரெக்னன்ட் ஆனா காசு குடுக்கறாகட்டும், இப்படி ஒரே இதா தான் இருக்கு. ஒவ்வொரு கட்சியும் மாத்தி மாத்தி யார் ஜெயிப்பாங்கன்னு தெரியல. யார் ஜெயிப்பாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட்ல போடுங்க. பார்ப்போம் என்னன்னு நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு. அடுத்து வந்து இன்டர்நேஷனல் நியூஸ் போயிடலாம் மக்களே. சர்வதேச செய்திகள். சர்வதேச செய்திகள்ல கம்பாலா டிக்ளரேஷன். கம்பாலா பிரகடனம் எதனோட தொடர்புடையது அப்படின்னா, அக்ரிகல்ச்சரோட. ஓகே. கம்பாலா அப்படிங்கிறது எங்க உள்ள இடம் அப்படின்னா, உகாண்டால உள்ள இடம் மக்களே. சோ உகாண்டா அப்படிங்கிறது ஆப்பிரிக்கால உள்ள ஒரு நாடு. அங்க அந்த நாட்டினுடைய தலைநகரம் தான் இந்த கம்பாலா. சோ ஆப்பிரிக்கால வந்து அக்ரிகல்ச்சர் சம்பந்தமான ஒரு மீட்டிங் அங்க வச்சு ஒரு ஒரு ஒப்பந்தம் இது கையெழுத்திடப்பட்டது. அதனால அந்த இடத்துல வச்சு ஒப்பந்தம் போட்டனால கம்பாலா பிரகடனம், கம்பாலா டிக்ளரேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. சப்போஸ் வந்து சைதாப்பேட்டையில வச்சு போட்டிருந்தாங்கன்னா, சைதாப்பேட் பிரகடனம் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ கம்பாலா அப்படிங்கிறது உகாண்டால இருக்கு அப்படின்னு ஞாபகம் வச்சு இப்ப உகாண்டா நம்ம ஒரு ஒரு 2 வாரம் முன்னாடி கூட பார்த்தோம். டிங்கா டிங்கா வைரஸ். ஞாபகம் இருக்கா? டிங்கா டிங்கா வைரஸ் அப்படின்னு ஒண்ணு பார்த்தோம். அதாவது இந்த இந்த ஒரு காய்ச்சல் வருது. வந்தா எல்லாரும் குளூர்ல டிங்கா டிங்கான்னு ஆடுறாங்க. அதனால டிங்கா டிங்கா வைரஸ்ன்னு வச்சிருந்தாங்க. அதே மாரி 19வது நான் அலைன்மென்ட் மூவ்மென்ட் அதாவது அமைப்பு சாரா அணியினுடைய உச்சி மாநாடு. ஓகேவா? அதாவது 19த் நான் அலைன்மென்ட் மூவ்மென்ட் சமிட் ஓகேவா? அதாவது 19வது அமைப்பு சாரா அணி உச்சி மாநாடு எங்க நடைபெற்றதுன்னா, இதுவும் நமக்கு உகாண்டால தான் நடைபெற்றது அப்படிங்கிறத ஞாபகத்துல வச்சுக்கோங்க. எக்ஸாம்ல கேட்டாலும் கேட்கலாம். சோ அடுத்து அப்பாயின்ட்மென்ட் இன்னைக்கு யாருக்கு அப்பாயின்ட்மென்ட் ஆர்டர் குடுக்க போறோம் அப்படின்னா, இவரு தான். சோ என்ன ஏதாவது ஆர்மில ஏதாவது அப்பாயின்ட்மென்ட்டா சார் அப்படின்னு கேட்டா, ஆர்மில அப்பாயிண்ட் இல்ல மக்களே. சோ இவரு ஆர்மி ஜெனரலா இருந்தவரு. அதுக்கப்புறம் பிஜேபி கட்சியில வந்து சேர்ந்தாரு. ஆ மத்திய அமைச்சர் ஆனாரு. இப்ப அடுத்தது என்னவா இருக்காரு அப்டின்னா, அதாவது அந்த அந்த ஸ்லாங் இருக்குல்ல. அடுத்தது அமைச்சர் ஆயிட்டாருன்னா, அடுத்த அமைச்சர்ல இருந்து வெளிய விட்டாங்கன்னா, அடுத்து கவர்னர். சோ மிசோரம் மாநிலத்து கவர்னராக இவர நியமனம் பண்ணியிருக்காங்க மக்களே. இவருடைய பெயர் வந்து வி.கே. சிங். ஓகேவா? மிசோரம் மாநிலத்தின் ஆளுநராக நியமிக்கப்பட்டவர் வி.கே. சிங் அப்டின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த அருண் மிஸ்ரா அப்படிங்கிறவர் யாரு அப்டின்னா, பிசிசிஐ அப்படிங்கிற அமைப்பு இருக்குல்ல மக்களே. இந்தியால வந்து கிரிக்கெட்ட பாத்துக்கிற அமைப்பு. போர்ட் ஆஃப் கண்ட்ரோல் ஃபார் கிரிக்கெட் இன் இந்தியா. போர்ட் ஆஃப் கண்ட்ரோல் ஃபார் கிரிக்கெட் இன் இந்தியா அப்படிங்கிற அமைப்பு. அதனுடைய ஓம்பட்ஸ்மேனா வந்து இவர தேர்ந்தெடுத்திருக்காங்க. ஓகேவா? அதாவது குறை கேள் அதிகாரின்னு சொல்லுவாங்க. அதாவது ஏதாவது கம்ப்ளைண்ட் வருது அப்படின்னா, அது அவர்கிட்ட தான் போகும். ஓகேவா? ஓம்பட்ஸ்மேன் சொல்லுவாங்க. இந்த அருண் மிஸ்ரா ஆல்ரெடி பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. நம்ம இந்தியாவினுடைய மனித உரிமைகள் ஆணையம், தேசிய மனித உரிமைகள் ஆணையத்தினுடைய தலைவரா இருந்தவர் தான் இந்த அருண் மிஸ்ரா. ஓகேவா? வினோத் சந்திரன் அப்படிங்கிறவர் யார் அப்படின்னா, அ புதுசா சுப்ரீம் கோர்ட்டுக்கு ஜட்ஜாக வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. இவரு முன்னாடி பாட்னா ஹைகோர்ட், பீகார்ல உள்ள பாட்னா ஹைகோர்ட்டுடைய தலைமை நீதிபதியா இருந்தவர். சீஃப் ஜஸ்டிஸா இருந்தவர் அப்படிங்கிறதையும் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். ஓகேவா? சோ அடுத்த கேள்வி போயிடலாம். சயன்ஸ் அண்ட் டெக் மக்களே. சயன்ஸ் அண்ட் டெக்ல பாத்தீங்க அப்படின்னா, ஒரு ஆப் பத்தி பார்க்க போறோம். எந்த அமைச்சகம் வந்து பாரத் ரன் பூமி தர்ஷன் ஆப் அப்படிங்கிற ஒரு ஆப் லான்ச் பண்ணாங்க அப்படின்னா, 2 அமைச்சகம் சேர்ந்து மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் பிளஸ் வந்து டூரிசம் சுற்றுலாத்துறை அமைச்சகம் 2 பேரும் சேர்ந்து தான் மக்களே பண்ணியிருக்காங்க. இது என்ன அப்படின்னா பார்த்தாலே தெரியுது. என்னன்னா ரணபூமி.
ரத்த பூமி அப்படிங்கிற மாதிரி தான். அதாவது என்ன அப்படின்னா, இப்போ நெறைய இடங்கள் இருக்கும். எல்லா இடங்களும் நம்மளால டூரிஸ்ட்டா முடியாது. இப்போ வந்து சில இடங்கள்லாம் வந்து பார்டர் வில்லேஜஸ்லலாம் நெறைய போரு, நெறைய பிரச்சனைகள் எப்பவுமே இருக்கும். இந்த மிலிட்டரி பிரச்சனை இதெல்லாம் நெறைய இருக்கும். ஓகேவா? ஸோ அந்த மாரிப்பட்ட இடங்கள், அதே மாரி இந்த பார்டர்ல உள்ள வில்லேஜ் டூரு இந்த மாரி சில இடங்களுக்கு போறதுக்கான பெர்மிஷனு, இல்ல விர்ச்சுவலாவே அதாவது நம்ம இங்க இருந்துட்டு ஃபோன் வழியாவே அந்த டூர் எல்லாம் பார்க்கலாம். ஸோ அதே மாரி இந்த விர்ச்சுவல் டூர் போறது, இது எல்லாமே வந்து நம்ம இந்த ஆப்ல பார்த்துக்கலாம். ஓகேவா? அதாவது இந்தியால முக்கியமான பேட்டில் ஃபீல்ட்லாம் இருக்குல்ல, போர்க்களங்கள்லாம் இருக்குல்ல, அது எல்லாத்தையும் நம்ம இந்த ஆப் வழியா பார்க்கலாம் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. டிஃபென்ஸ் அதாவது பாதுகாப்புத்துறை மற்றும் இந்த சுற்றுலாத்துறை அமைச்சகம் 2 பேரும் சேர்ந்து இத ஆரம்பிச்சிருக்காங்க. ஓகேவா? அதே மாரி இன்னொரு ஆப்பும் புதுசா லான்ச் பண்ணாங்க மக்களே. சாஞ்சார் சாத்தி. ஓகேவா? ஸோ சாஞ்சார் சாத்தி அப்படிங்கிற ஒரு ஆப், ஒரு மொபைல் ஆப். இத லான்ச் பண்ணது யார் அப்படின்னா, டெலிகம்யூனிகேஷன் டிபார்ட்மெண்ட். ஓகேவா? தொலைத்தொடர்பு துறை. ஸோ இது எதற்காக அப்படின்னா, டெலிகாம் செக்யூரிட்டிக்காக, தொலைத்தொடர்பு பாதுகாப்பிற்காக ஆரம்பிக்கப்பட்ட செயலி தான் எது அப்படின்னா, சாஞ்சார் சாத்தி அப்படிங்கிற இந்த ஆப். ஓகேவா? ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்த கேள்வி போயிடலாம் மக்களே. சயின்ஸ் அண்ட் டெக் தான் ஆல்ரெடி பார்த்தோமா? ஸோ அடுத்தது வந்து ரிப்போர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் அண்ட் டெக் மாத்தி போட்டேன். ஸோ வேர்ல்ட் எக்கனாமிக் அண்ட் சோசியல் அவுட்லுக் ரிப்போர்ட் 2025 உலக பொருளாதாரம் மற்றும் சமூக பார்வை அறிக்கை 2025 எந்த அமைப்பு வெளியிட்டது அப்படின்னா, இன்டர்நேஷனல் லேபர் ஆர்கனைசேஷன் மக்களே. சர்வதேச தொழிலாளர் அமைப்பு. சர்வதேச தொழிலாளர் அமைப்பு அப்படிங்கிற இந்த அமைப்பு தான் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, சர்வதேச தொழிலாளர் அமைப்பு அப்படிங்கிற இந்த அமைப்பு தான் இதை வெளியிட்டிருக்காங்க. 1919ல ஆரம்பிக்கப்பட்ட அமைப்பு மக்களே. இதனுடைய தலைமையகம் ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்க இருக்கு அப்படின்னா, ஜெனீவா சுவிட்சர்லாந்துல இருக்கு அப்படிங்கிறத ஞாபகத்துல வச்சுக்கோங்க. ஓகேவா? சோ அடுத்து பாத்தீங்க அப்படின்னா, தினம் ஒரு திட்டம் பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு பார்க்கக்கூடிய திட்டம் என்ன அப்படின்னா, புதுமை பெண் திட்டம். இந்த புதுமை பெண் திட்டம் அப்படிங்கிறது வந்து எப்ப ஆரம்பிக்கப்பட்டது அப்படின்னா, செப்டம்பர் 5, 2022ல ஆரம்பிச்சது. இத வந்து மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார் உயர்கல்வி உறுதி திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல சொன்னாங்க. உயர்கல்வி உறுதி திட்டம் அப்படிங்கிறது. இந்த திட்டம் என்ன அப்படின்னா, அதாவது 6ஆம் கிளாஸ்ல இருந்து 12ஆம் கிளாஸ் வரைக்கும் கவர்ன்மெண்ட் ஸ்கூல்ல, அரசு பள்ளியில படிச்ச படிச்ச பெண்கள். ஓகே. இது எல்லாமே பெண்களுக்கான திட்டம். ஓகேவா? சோ படித்த பெண்கள், அதே மாரி 6ஆம் கிளாஸ்ல இருந்து 12ஆம் கிளாஸ் வரைக்கும் அரசு உதவி பெறும் பள்ளிகள்ல, கவர்ன்மெண்ட் எய்டட் ஸ்கூல்ல தமிழ் மீடியம் படிச்ச மாணவிகளுக்கும், காலேஜ் போகும்போது ஓகேவா? காலேஜ் போகும்போது, அதாவது காலேஜ் படிச்சு முடியிற வரைக்கும், அதாவது காலேஜ் சேர்ந்து காலேஜ் படிச்சு முடியிற வரைக்கும் மாதம் ரூ. 1000 மாதம் ரூ. 1000 வழங்கக்கூடிய திட்டம் தான் வந்து என்ன அப்படின்னா, இந்த புதுமை பெண் அப்படிங்கிற திட்டம். இந்த புதுமை பெண் திட்டம். இதுக்கு வந்து அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள்லாம் வந்திருப்பாரு. இந்த இந்த இதனுடைய ஆரம்ப விழாவுக்கு. ஓகேவா? சோ ரூ. 1000 வழங்கக்கூடியது. இந்த ரூ. 1000 அப்படிங்கிறது முதல், அதாவது ரெகுலர் காலேஜ் போறவங்களுக்கு மட்டும் தான். அதே மாரி ஃபர்ஸ்ட் டிகிரிக்கு மட்டும் தான். 2, 3 டிகிரிக்கலாம். நீங்க ஃபர்ஸ்ட் டிகிரி போட்டு 2வது டிகிரிக்குலாம் போட்டா அதுக்கு ரூ. 1000 தரமாட்டான். முதல் டிகிரி போடுறீங்களா, அது 3 வருஷமோ, 4 வருஷமோ, நீங்க ஆர்ட்ஸோ, இன்ஜினியரிங்கோ முடிக்கிற வரைக்கும் ரூ. 1000 வந்து உங்க அக்கவுண்ட்ல வந்து விழுந்துரும். ஓகேவா? சோ இதுதான் வந்து இது 6ஆம் கிளாஸ், 12ஆம் கிளாஸ் வரை கவர்ன்மெண்ட் ஸ்கூலு. அதுக்கப்புறம் இப்ப இதையும் ஆட் பண்ணிக்கோங்க. 6ஆம் கிளாஸ், 12ஆம் கிளாஸ் வரைக்கும் அரசு உதவி பெறும் பள்ளிகள்ல தமிழ் மீடியம் படிக்கக்கூடிய மாணவிகளுக்கும் இது பொருந்தும். ஓகேவா? சோ இப்ப நம்ம கமெண்ட் யுவர் ஆன்சர் செக்ஷன்ல நேத்து கேட்ட கேள்வி, அந்த ஆம்புலன்ஸ் கேள்விக்கான சரியான விடை டாப்ளர் விளைவு. ஆப்ஷன் ஏ டாப்ளர் எஃபெக்ட் அப்படிங்கிறது சரியான விடை. சோ இப்ப இன்னைக்கான கேள்வி, அதாவது டைரக்டிவ் பிரின்சிபல் ஆஃப் ஸ்டேட் பாலிசி, வழிகாட்டு நெறிமுறைகள் பற்றிய சரியான கூற்று. 4 ஸ்டேட்மெண்ட் குடுத்திருக்கோம். எதெல்லாம் வந்து கரெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு கரெக்ட்டான ஆன்சர் மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. அதுக்கு முன்னாடி வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்க மறக்காம ஒரு லைக் பண்ணிட்டு பாருங்க மக்களே. ஏன்னா உங்களுடைய லைக்ஸ் தான் என்னுடைய மோட்டிவேஷன். மறக்காம வீடியோ பார்த்துட்டு இருக்கோம், ஒரு லைக் தட்டி விட்டு பாருங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா, நம்மளுடைய 1 இயர் கரண்ட் அஃபேர்ஸ் சப்ஸ்கிரிப்ஷன். இந்த 1 இயர் கரண்ட் அஃபேர்ஸ் சப்ஸ்கிரிப்ஷன்ல என்னெல்லாம் இன்க்ளூட் ஆகும் அப்படின்னா, அக்டோபர் 2024ல இருந்து செப்டம்பர் 2025, அதாவது குரூப் 2 பிரிலிம்ஸ் வரைக்கும் உள்ளது எல்லாமே உங்களுக்கு இன்க்ளூட் ஆயிரும் மக்களே இதுல. இதுல வந்து உங்களுக்கு என்னெல்லாம் வரும் அப்படின்னா, வீக்லி கரண்ட் அஃபேர்ஸ் பிடிஎஃப் அனுப்பிடுவோம். வீக்லி கரண்ட் அஃபேர்ஸ் டெஸ்ட் ஒரு 25 கொஸ்டின், வாரந்தோறும் ஒரு 25 கொஸ்டின் டெஸ்ட் அனுப்புவோம். இதே மாதிரி வாரந்தோறும் அனுப்புவோம். அதே மாதிரி மந்த்லி கரண்ட் அஃபேர்ஸ் கிளப் பண்ணி இந்த மாதிரி 12 மாசத்துக்கு அனுப்புவோம். ஓகேவா? தமிழ், இங்கிலீஷ் 2த்துலயுமே இருக்கும் மக்களே. இந்த மெட்டீரியல் எப்படி இருக்கும் அப்படின்னா, உங்களுக்கு இப்படிதான் இருக்கும் இந்த பிடிஎஃப். இதுல உங்களுக்கு நம்ம கிளாஸ், இது வந்து ஜனவரி 2வது வாரத்துக்குள்ளது. நம்ம கிளாஸ்ல எடுக்கிற கண்டென்ட், கிளாஸ்ல சொல்ற எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ், இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் ஹைலைட் பண்றது, கிளாஸ்ல சொல்லாத நிறைய விஷயங்கள், இன்னும் நிறைய எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் ஆட் பண்ணி இந்த மெட்டீரியல் நம்ம குடுத்துருப்போம் மக்களே. இங்கிலீஷ்லயும் இருக்கும், தமிழ்லயும் இருக்கும். அதனால நீங்க 2மே நீங்க படிச்சுக்கலாம். ஓகேவா? அதே மாதிரி டெஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட் வைஸ் கொஸ்டினா இருக்கும்.
அதே மாரி மேட்ச் த ஃபாலோயிங், சரியான இணையை தேர்ந்தெடு இதுக்கும் பார்த்தீங்க அப்டின்னா, நம்ம தமிழ், இங்கிலீஷ்ல இருக்கும். நம்ம வந்து ஆன்ஸர் கீ குடுத்திருப்போம். எக்ஸ்ப்ளனேஷனும் ஒவ்வொன்னுக்கும் குடுத்திருப்போம். ஒவ்வொரு கேள்விக்கும். ஸோ அடுத்த டெஸ்ட்ல இருந்து பிடிஎஃப்பும் வரும். டெஸ்ட் அட்டெண்ட் பண்ணி பார்க்க லிங்க்கும் வரும். இதுல ஜாயின் பண்ண நெனைக்கிறவங்க 9445275642 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு 750 ஜிபே அல்லது ஃபோன்பே பண்ணிட்டு, இதே நம்பருக்கு WhatsAppல ஸ்கிரீன்ஷாட் அனுப்பி நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம் மக்களே. டிஎன்பிஎஸ்சி, எஸ்எஸ்சி, ரயில்வே, டிஎன்யூஎஸ்ஆர்பி, பாண்டிச்சேரி எக்ஸாம் நீங்க இத தவிர வேற எதுவும் படிக்கணுங்கிற அவசியம் கிடையாது. நெக்ஸ்ட் நம்மளுடைய சஞ்சு கரண்ட் அஃபேர்ஸ் அப்படிங்கிற டெலிகிராம் பேஜ் இருக்கு. இதற்கான லிங்க் பார்த்தீங்க அப்படின்னா, கீழ டிஸ்கிரிப்ஷன்ல முதல் லிங்கா இருக்கும். அத மறக்காம கிளிக் பண்ணி அத சேனல ஃபாலோ பண்ணிக்கோங்க. இல்ல டெலிகிராம்ல போய் சஞ்சு கரண்ட் அஃபேர்ஸ் டைப் பண்ணீங்கனாலே வரும். ஸோ இதுல நம்ம டெய்லி குவிஸ் போடுவோம் மக்களே. அதே மாரி நியூஸ் பேப்பர் கட்டிங் தமிழ்னா தினமணி, இங்கிலீஷ்னா வந்து தி ஹிந்து. அதே மாரி ஏதாவது இன்ஸ்டன்ட் நியூஸ், நோட்டிஃபிகேஷன் அப்டேட் எல்லாமே டப்பு டப்புன்னு இதுல போடுவோம். மறக்காம எல்லாரும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. எல்லாரும் குவிஸ்ஸ போட்டு பாருங்க. இவ்ளோ நேரம் நெறைய விஷயங்கள் பார்த்துப்போம். ஒரு டைம் எல்லாத்தையும் ரிப்பீட் பார்த்துடலாம். என் கூட சேர்ந்து நீங்களும் ஆன்சர் போடுங்க. காசி தமிழ் சங்கம் செயல்படுத்தும் நிறுவனம் ஐஐடி மெட்ராஸும், இந்த பெனாரஸ் இந்து பல்கலைக்கழகம். 3 லான்ச் பேட் ஆஃப் ஐஎஸ்ஆர்ஓ வந்து ஆந்திரால வரப்போகுது. 8வது பே கமிஷன் ஜனவரி 1, 2026ல இருந்து. கங்கா சாகர் மேளா அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு எங்க நடைபெற போகுதுன்னா வெஸ்ட் பெங்கால். அதே மாரி இந்த அதாவது இன்னொரு முக்கிய விஷயம் மக்களே, இது நெறைய தெரிஞ்சுக்கோங்க. பினான்சியல் இயர் நிதி ஆண்டு அப்படிங்கிறத எத சொல்லுவோம் அப்படின்னா, ஏப்ரல் 1ல இருந்து மார்ச் 31 வரைக்கும் உள்ளத நிதி ஆண்டு அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? பட்ஜெட் வந்து பிப்ரவரி 1ஆம் தேதி போடுவாங்க. எல்லா வருஷமும். இப்ப அதாவது முன்னாடி வேற மாரி இருந்து, இப்போ பிப்ரவரி 1ஆம் தேதி பட்ஜெட் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அடுத்து வந்து பாரத் மொபிலிட்டி எக்ஸ்போ வந்து நியூ டெல்லில. அடுத்த கேள்வி நமக்கு வந்து கம்பலா பிரகடனம் வந்து அக்ரிகல்ச்சரோடு தொடர்புடையது. கவர்னர் ஆஃப் மிசோரம் வி.கே. சிங். பாரத் ரன்பூமி தர்ஷன் ஆப் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு டிஃபென்ஸ் அண்ட் டூரிசம் மினிஸ்ட்ரி சேர்ந்து பண்ணது. இந்த ரிப்போர்ட் ரிலீஸ் பண்ணது வந்து ஐஎல்ஓ. வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு மக்களே. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னு நினைச்சீங்கன்னா, மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா உங்களுடைய கமெண்ட்ஸ் தான் என்னுடைய பூஸ்ட், போனிட்டா, ஹார்லிக்ஸ், மைலோ, காம்ப்ளான் எல்லாமே. அதனால மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. டெலிகிராம்ல போடுற குவிஸ் எல்லாரும் மறக்காம அட்டெண்ட் பண்ணுங்க மக்களே. சப்ஸ்கிரிப்ஷன் யாரெல்லாம் ஜாயின் பண்ணலையோ ஜாயின் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் கிளாஸ் பார்த்தீங்க அப்படின்னா, நாளைக்கு சண்டே லீவு. இனி மண்டே மார்னிங் 5 மணிக்கு தான் நமக்கு நெக்ஸ்ட் கிளாஸ் இருக்கும். ஸோ மண்டே மார்னிங் 5 மணிக்கு நம்ம வந்து கரண்ட் அஃபேர்ஸ் கிளாஸ்ல பார்க்கலாம். நன்றி, வணக்கம். இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். வாழ்க தமிழ், வளர்க தமிழ்நாடு.